விநாயகர் சதுர்த்திக்கு யார் முதல்ல வணங்கணும்? எப்படிப்பட்டவர்கள்? படிக்கிற குழந்தைங்களா, வேலைக்கு போகிறவங்களா, அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களா? அவங்களாம் இல்லைங்க. உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க. சந்திரன் நீச்சப்பட்டு போயிருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். சந்திரன் பகை பெற்று போயிருக்காரா அப்படிங்கிறத பாருங்கள். தேய்பிறை சந்திரனில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இதை எல்லாத்த விட நிறைய பேர் காலையில் இந்த டிவியில் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்த்தே முக்கால்வாசி அந்த நாளை வந்து ஆரம்பிப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாருன்னு கூட கேட்க மாட்டாங்க. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படி சந்திராஷ்டமத்தில் கஷ்டப்படுறவங்க கூட இந்த விநாயக பெருமானை வழிபடுறதுங்கிறது ஔஷதம், மிகப்பெரிய உத்தமமான பலனை கொடுக்கும். அதுலேயும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலே நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்லித்தரேன். பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே ஆன்மீகம் கிடையாது. பணம் இல்லாதவங்களுக்கு கூட ஆன்மீகத்தில் வந்து சின்ன சின்ன தானங்கள், சின்ன சின்ன பூஜைகள், சின்ன சின்ன விளக்கேற்றி, சின்ன சின்ன பரிகாரங்களில் நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க. இந்த வெள்ளருக்கு இதில் திரி விற்பாங்க. இந்த வெள்ளருக்கு திரின்னு விற்பாங்க. அந்த செடியில் இருந்து கிளையை எடுத்து அந்த கிளையில் இருந்து அந்த நூலாக பிரித்து நூலில் இருந்து பஞ்சு மாதிரி எடுப்பாங்க. வெள்ளருக்கு திரின்னு சொல்லிட்டு விற்பாங்க. அந்த வெள்ளருக்கு திரியில் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க. நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ இல்லை, தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமானது தேங்காய். அந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெயில் தீபம் போடணும் இந்த வெள்ளருக்கு திரியில். அதே மாதிரி சிகப்பு மலர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. லட்டு, மோதகம், பூரணம் வச்ச பொருட்கள். அதாவது அந்த பூரணம்னா வெளியே வந்து முழு முழுன்னு இருக்கும், உள்ளே வந்து அதனுடைய சுவை இருக்கும். இந்த பிரபஞ்சமே தன்னுள் அடக்கம் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த மோதகம். இந்த மோதகத்தை வந்து இறைவனுக்கு படைச்சி அதை நீங்கள் சாப்பிட்ணும். இதை எல்லாத்த விட இந்த தீபம் போடுறது அகண்ட தீபமாக போட்டிங்கன்னா, மொத்தம் இது நவராத்திரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. நாம் எப்படி சக்தி நவராத்திரின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி விநாயகர் நவராத்திரின்னு 9 நாள் ரொம்ப விசேஷமாக வடநாட்டில் கொண்டாடுவாங்க. ஆகவே 9 நாள் நீங்கள் இந்த வெள்ளருக்கு திரியில் தீபம் போட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், பணம் தங்கும், ஆரோக்கியம் வரும், பேரும் புகழும் வரும். சப்ஸ்கிரைப்